வணக்கம் யூடியூப் வியூவர்ஸ். ஸோ எல்லாருக்கும் ஹாய், நான் உங்கள் ஆகாஷ். அவ்வளோதான் வரும். ஓகே, ஸோ டேரெக்டாக வெல்கம் டு அவர் சேனல். ஸோ உண்மையை சொல்கிறோம். ஸோ இந்த உண்மையை சொல்கிறோம ஃபஸ்ட்டு நீங்கள் எதுக்கு பார்க்கணும் அப்படின்ற விஷயத்த என்னோட இந்த முதல் வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ அந்த உண்மையை சொல்கிறோன்ற வீடியோ நீங்கள் எதுக்காக பார்க்கணுன்னா, பிகாஸ் இது ஒரு மூவி ரிவ்யூ சேனல். அண்ட் தென் இட்ஸ் அ யூனிக் திங் இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ வி டோன்ட் ஹேட் மூவிஸ், வி டோன்ட் டெல் எனி நெகட்டிவிட்டிஸ். ஓகேவா? படத்தோட நெகட்டிவிட்டிஸ்ன்றது நம்ம சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா வந்துட்டு ஆகாஷ்ன்ற ஒருத்தன் ஒரு மூவி ரிவ்யூ பண்ண போகிறான். மூவி ரிவ்யூ எந்த மாதிரி இருக்க போகுதுன்றதை தான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த மூவி ரிவ்யூவில் உங்களுக்கு எந்த விதமான ஒரு பேடான ஒரு ஸோ ஃபஸ்ட்டு எதுக்கு ஆகாஷோட மூவி ரிவ்யூவை பார்க்கணும்? ஸோ அதை பார்த்துருவோம் வாங்க. ஸோ எதுக்காக ஆகாஷோட ரிவ்யூவை பார்க்கணும்னா, ஆகாஷ் டோன்ட் ஹேட் மூவிஸ். அதனால் 100 பேர் செய்கிற ஒரே விஷயம், அதாவது வந்துட்டு ஒரு 5 பேர் செய்கிற பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் கிட்டத்தட்ட க்ரோர்ஸ் கிட்ட சம்பாதிக்கிறாங்கன்னா, ஒரே ஒருத்தரோட மூளையை நம்பி கொடுக்க போகிற அந்த 100 பேரும் 1000 பேரும் செய்கிற வேலையே அந்த ஒருத்தருக்காகன்னு செய்கிற ஒரு வேலை கண்டிப்பாக தப்பாகாது. மேபி இட்ஸ் நாட் ஒர்க் இன் ஃபார் சம் பீப்புள்ஸ். அதாவது வந்துட்டு இப்போ எல்லாருக்கும் பிடிச்ச விஷயத்த நான் கொண்டாடணுன்ற அவசியம் இல்லைன்ற ஒரு பிஸ்னஸில் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்குன்றது ஆகிடாது. அதனால் வந்துட்டு அந்த ஒரு புற அந்த நெகட்டிவிட்டி, இப்போ வந்துட்டு பிடிச்ச விஷயன்றதை வந்துட்டு நம்ம எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணலாம். சம்டைம்ஸ் அது மேபி ஃப்யூச்சரில் பிடிக்க போகலாம். ஆனால் வந்துட்டு ஒரு பிடிக்காத விஷயத்த இந்த யூடியூப் வீடியோவில் ஷேர் பண்ணி, ஸோ அதை ஒரு யூனிட்டியோ இல்லை வந்துட்டு அதுக்கு ஒரு டீமோ நான் செட் பண்ண விரும்புகிறேன். ஸோ அதனால் ஆகாஷோட வீடியோவில் நெகட்டிவிட்டிஸ் ஆஃப் ஃபிலிம்ன்றது எதுவுமே இருக்காது. இட்ஸ் நாட் ஒர்க், அதை நான் மென்ஷன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ வெல்கம் டு மை சேனல், உண்மையை சொல்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் வந்துட்டு ரெட்ரோன்ற படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ ரெட்ரோவை பொறுத்த வரைக்குமே கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ட் பண்ணி சூர்யா நடித்து, பிரியா ஹெக்டே, ஜெயராம் சார், அப்புறம் அந்த கிங் ஃப்ரான்சிஸ், நாசர், சந்தோஷ் நாராயணன், ஸோ இவங்களாம் சேர்ந்து படைப்பு ஒன்று உருவாக்குற விஷயந்தான் ரெட்ரோ. ஸோ ரெட்ரோன்ற படம் வந்துட்டு கதை அளவில் பார்த்தோம்னா, ஒரு காதலிக்காக வந்துட்டு கேங்ஸ்டரை விட்டு விலகணும்னு நினைக்கிறதுனால, அவங்க அப்பாவை பார்த்துக்கணுன்ற ஒரு கமிட்மெண்ட் இருக்கிறதுனால அவங்க அப்பாவையும் சேர்த்து பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு லைக் ஒரு ஜில்லான்ற ஒரு தோற்றத்தில் அப்படி சாயலில் கொண்டு போய், ஆனால் அதுக்கு பின்னாடி உள்ள ஃபேக்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. அதில் வந்துட்டு அந்த கேரக்டர் எவ்வளோ இன்வால்வ் வந்துட்டு எப்படி ஆயிருக்கு, சூர்யா எதுக்காக இப்படி ரியாக்ட் பண்ணுறான், அண்ட் தென் எப்படி அதுக்கு என்னென்ன இது அப்படின்னு காட்டுற விஷயம் ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் கதைன்னு வந்து பார்த்தோன்னா, அப்படி ஒய்ஃப்காக வந்துட்டு ரவுடி தொழிலில் விட்டானா இல்லையா அப்படின்றது தான் கதை. அண்ட் தென் வந்துட்டு ஒரு சூழ்நிலை தன்மையில் ஒருத்தனுக்கு தந்தையாக போனவனை காப்பாற்றினானா இல்லைன்ற ஒரு கதையில் அந்த பிளாட் நவரும். ஸோ மோஸ்ட் இன்ட்ரெஸ்டடான ஒரு கதை தான். ஆஸ் வெல் அஸ் அந்த ஸ்க்ரீன் ப்ளேவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு கதையாக தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் லெட்ஸ் கம்மிங் டு த பாயிண்ட் என்னென்னா, இட்ஸ் அ பக்கா ஹீரோ மூவி. அதை சூஸ் பண்ணி இதுக்கான எஃபர்ட் போட்ட சூர்யா சாருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். ஏன்னா ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தீங்க. அண்ட் தென் வந்துட்டு உங்களுக்கான இன்ட்ரோ எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இப்படி ஒரு இன்ட்ரோ உங்களுக்கு இருந்திருக்குமான்னு தெரியல. ஏன்னா வந்துட்டு ஹேட்ஸ் ஆஃப் சுப்ராஜ், ஸோ சூப்பர் இன்ட்ரோ, வேற லெவல். அப்படியே கூஸ்பம்ப் ஸ்டில் அந்த யோசித்து பார்த்தது அந்த ஃபைட்டு. பிகாஸ் வந்துட்டு பார்த்தீங்களா, இப்போ வந்துட்டு ஒரு கதை களத்துக்கு தேவையான முக்கியமான ஸ்க்ரீன் பிளேன்றது அந்த இன்ட்ரோக்கே அவன் கேப்பபிள் ஆகிறான் அந்த ஹீரோ.
ஏன்னா வந்துட்டு அவன் சின்ன வயசில் அதை தாண்டி வர அந்த கராத்தே கற்றுக்கிட்டது, அதுக்காக அந்த சின்ன பையன் போட்ட ஃபைட்டு, அதில் ஒரு சின்ன பையன் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும். சூப்பரான இன்ட்ரோ. அதுலேருந்து நம்மளை அப்படியே கொண்டு போய் அந்த மைக்கு கிட்ட நிற்கும் போது அவன் ஃபேஸை காட்டும் போது ஒரு ஹைப் வருது இல்லைங்களா, சம்திங் பா. அந்த 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 சூர்யா முகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே அந்த பூஜா ஹெக்டேக்கான இன்ட்ரோ, அவங்க அப்பா எப்படிப்பட்டவருக்கான இன்ட்ரோ எல்லாத்தையுமே ஒரு வெயிட்டாக காட்டி அதுக்கு இவன் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறான், இவன் யாருன்றது வரைக்குமே அந்த மைக் வர சீனுக்குள்ளேயே கார்த்திக் சுப்ராஜ் காட்டினது அந்த படத்தோட அழகு. அடுத்தது சந்தோஷ் நாராயணன். ஸோ இந்த படம் வந்துட்டு இவ்வளோ வெற்றியாக அமைகிறதுக்கு காரணம் சூர்யா, கார்த்திக் சுப்ராஜ், சந்தோஷ் நாராயணன். ஸோ இவங்க 3 பேரும் இந்த டீமாக ஒர்க் பண்ணது தான் இந்த படத்தோட முழு வெற்றின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பூஜா ஹெக்டே ஹேட்ஸ் ஆஃப். ஸோ நீங்கள் ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தீங்க படத்தில். அவங்களோட நடிப்புன்றது வந்துட்டு, அதாவது வந்துட்டு அதுதான் ஒரு கேரக்டரை வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்சர்வ் பண்ணுறோம், ஒருத்தங்க அவ்வளோ அழகாக கதை சொல்லியிருக்காங்கன்னும் பொழுது தான் நம்மளால் வந்துட்டு அந்த உள்வாங்கிக்க முடியும். ஸோ உள்வாங்கி அதுக்கப்புறம் அந்த கேரக்டருக்கு நம்ம வந்துட்டு ஒரு எமர்ஜ் ஆன பிறகு அதுக்கான ப்ரெசன்ஸை நம்மளால் ஈஸியாக கொடுத்துட முடியும். அப்படின்னு பார்க்கும்போது பூஜா ஹெக்டேக்கு நல்லா கதை சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் தென் வந்துட்டு இந்த எமோஷன் வந்துட்டு கரெக்டாக காட்டணும். அந்த எமோஷன் வைஸில் வந்துட்டு கரெக்டாக அவங்க வந்துட்டு இந்த கேரக்டர் இப்படி தான் எவால்வ் ஆகும், இப்படி தான் வந்துட்டு இந்த இடத்துல ஃபேஸ் வைக்கும், இப்படி தான் ரியாக்ட் பண்ணும் அப்படின்றத நல்லா புரிஞ்சிட்டதுனால பிரியா ஹெக்டே இதில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வந்துட்டு வில்லன் வயசில் பார்த்தோம்னாலும் அந்த கதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் இருந்த ஒரு சூப்பர், செகண்ட் ஹாஃப்லேயும் வந்துட்டு அந்த வில்லன் கொண்டு போகிறான். அதாவது வந்துட்டு அதில் சூர்யாக்கான வேலை இல்லாமல் ஸோ அதை வில்லன் கொண்டு போகிறான். பட் ஆனால் சீரியஸாக சொல்லணும், இதில் நெகட்டிவ் ரிவ்யூஸ்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா பக்கா தேட்டர் ஃபிலிம் இது. முடிஞ்ச அளவுக்கு தேட்டரில் போய் பார்த்தவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க அது எந்த இடத்துல பிசுறு தட்டுச்சுன்ட்டு. அது எந்த இடத்துலையுமே பிசுறு தட்டாத ஃபிலிம். பிகாஸ் இட்ஸ் அ ஹீரோ ஃபிலிம். இது வந்துட்டு சூர்யாவுக்கு முழுக்க ஒரு ஹீரோ ஃபிலிம். அவர் ஹீரோவாக பார்க்கக்கூடிய படம். அவன் ஒரு பெண்ணுக்காக இருக்கான், அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்காக ஒரு ஃபைட், அதுக்கப்புறம் அவங்க ஒரு சம் பீப்புள்ஸ், அந்த ரேண்டம் பீப்புள்ஸ்க்காக வந்துட்டு அவன் ஒரு வாரியராக ஆகிறான். அந்த டர்ன் ஒரு கதை தேவைப்பட்டது. அது நமக்கு சலிப்பு தட்டுதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இது வரைக்கும் மூவ் ஆன கதையே வேற அப்படின்னும் போது தட்ஸ் நாட் அ பிக் இஷ்யூ, ஓகேங்களா. பிகாஸ் வந்துட்டு நமக்கு கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒருத்தவங்க ஒரு ப்ரெசன்ஸை வந்து நம்ம காட்டுறான் அப்படின்னும் பொழுது அதை எவ்வளோ முடியுதோ ரசித்து பார்த்தோன்னா அது எல்லாமே ஹிட் ஆகும். ஏன்னா வச்சுக்கோங்களேன், 0 எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கிறது ரொம்பவே ஹிட் ஆகும். அண்ட் தென் வந்துட்டு ரெட்ரோ ரியல் ஹிட், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் அந்த வில்லன் அதாவது வந்துட்டு கார்த்திக் சுப்ராஜ்க்கு பிடிச்சது அவங்களுக்கான ஒரு ஸ்வாகை உருவாக்குற விஷயம். அது நீங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் ஃப்ரம் த பீஸாலேருந்து இப்போ வர ஜிகர்தண்டா டபுள்எக்ஸ் அண்ட் தென் ரெட்ரோ வரைக்கும் ஒரு கேரக்டருக்கான ஒரு அந்த ஆட்டிடியூடு ஒன்று எழுதுறாரு பாருங்க. வா, அதுலேயும் வந்துட்டு அந்த இது வரைக்கும் அந்த பூஜா ஹெக்டே சீன் ஒன்று அந்த கையை பிடிச்சிட்டு யூஆர் நாட் ஈவன் மை டைப் பா, அப்படி ஒரு வில்லன் வந்துட்டு ஒரு எமர்ஜ் ஆனதை நான் பார்த்ததில்லை சினிமாவில். அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப புதுசாக இருந்தது பா அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அதுதான் படத்தில் மியூசிக். அதில் நிறைய பேசணுன்னா வந்துட்டு நம்ம 17 minutes சிங்கிள் ஷாட் பேசுவோம். 17 minutes சிங்கிள் ஷாட் இட்ஸ் அ பக்கா. பிகாஸ் வந்துட்டு இந்த படத்துக்கு நான் எதுக்காக, அதாவது இதை நான் கேட்குறேன், ஏதாவது டு த கிரிட்டிக்ஸ் யாரெல்லாம் வந்துட்டு ஐயோ பார்க்கவே முடியல, ஐயோ இது கொஞ்சம் சலிப்பு தட்டுது அப்படின்றவங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, நீ ஒரு படத்துக்கு போகிற, ஒன்று எஜுகேட் பண்ணணும், இல்லைனா வந்துட்டு அதுலேருந்து அந்த 3 things 3 சொல்லுவாங்க. ஸோ எஜுகேட் ஆகணும், அண்ட் தென் வந்து என்டர்டைன்மெண்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு இருக்குது. ஸோ இந்த 3 இது இருக்குது. ஸோ இந்த 3 இதில் வந்துட்டு நீ கற்றுக்கணும்னு நினச்சி போறியோ இல்லை என்டர்டைன்மெண்ட் ஆகணும்னு போறியோ, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு 17 minutes நீ அசையாமல் கொல்லாமல் நீ பார்த்தனா யூ கேப்பபிள் ஃபார் த 120 rupees ஸ்பெண்டிங், ஓகேவா. நீ 120 ரூபா செலவழிச்சதை அந்த 17 நிமிஷத்தை அமைதியாக உட்காந்து பார்த்தோன்னா அவ்வளோ அழகான விஷயம். பிகாஸ்
ஒரு விஷயம் அதுதான், ஒரு வேலையை 5 பேர் பார்க்கறதா, 5 பேர் வச்சு பண்ணுற மேனேஜ்மெண்ட்டே க்ரோர்ஸ் கணக்கில் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இது பல க்ரோர்ஸ் வச்சு ஒரு 1000 பேர் செய்கிற வேலை, அது எப்படி கெட்டதாகும் சொல்லுங்கள். ஸோ அந்த ஒரு அதாவது வந்துட்டு அது பின்னாடி உள்ள ஒரு ஸ்வெட்டை வந்துட்டு அவங்களுக்கு கேட்கும்போது பெயினாக இருக்கக்கூடாது, ஓகேங்களா? அதுக்காகவே மோஸ்ட்லி பேட் கமெண்ட்ஸையோ அண்ட் தென் படம் நல்லா இல்லைன்ற ஜோனில் யாருமே போகிறதே எனக்கு பிடிக்காது. பிகாஸ் அது நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது, ஒர்க் ஆகலைன்னு தான் சொல்லணும். படம் தூக்கம் வருது டாக் லைக் தட் ப்ரோ, பிகாஸ் எவ்ரி ஸ்வெட். பிகாஸ் இதோ பாருங்கள், இப்போது யூடியூபராக இருக்குது, இப்போ மோஸ்ட் ஆஃப் யூடியூபர் வந்து இந்த மாதிரி ஷைன் ஆகிக்கிறதுனால எல்லாருக்குமே இந்த ஃபோன் அப்பியரன்ஸ் வந்து ஈஸியாக கிடச்சிருது. ஒரு ஃபோன் டிஸ்பிளேல உங்களை மற்றவங்களுக்கு போர்ட்ரே பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, அதனால் மிஸ் பண்ணிட்டீங்க. பட் ஆனால் ஒரு சினிமான்னு வந்துட்டோன்னா, இப்போ நான் இப்படி சேரில் உட்காந்துருக்கேன்னா, இந்த சேரில் உட்காந்து இந்த டைலாகை ஒரு பேப்பராக கொடுத்து அந்த டைலாகை நான் பேச சொல்லும் போது தெரியும் ஒரு சினிமா எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு. அண்ட் தென் அப்போ உங்களுக்கு இன்னொன்று தெரியும் அதில் கோஆர்டினேஷன் எவ்வளோ முக்கியம்ன்ட்டு. பிகாஸ் அங்கே இருக்க லைட் ஒழுங்காக வேலை செய்யணும், இங்கே இருக்க கேமராமேன் ஒழுங்காக வேலை செய்யணும், அது கீழே உள்ள ட்ராலி ஒழுங்காக வேலை செய்யணும். அந்த ட்ராலி வந்துட்டு எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டே இருக்கும், ஏன்னா அதில் வர மைன்யூட் அப்படி கூட வந்துடக்கூடாது. அதுக்கு எவ்வளோ மெயின்டைன் பண்ணுவாங்க. சினிமா டஃப் ப்ரோ. அதனால் வந்துட்டு நல்லா இல்லைன்ற ஜோனுக்கு போகாதீங்க. ரெட்ரோ பக்கா 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 ஹீரோ ஃபிலிம். அந்த ஹீரோவுக்கு அதை நம்ம நம்புகிற அளவுக்கு அண்ட் தென் ஒரு ஹீரோ அப்படின்னு உருவாக்குற அளவுக்கு நடித்து கொடுத்த சூர்யாவுக்கு ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகும். 1000 முத்தங்களும் இலவசம். பிகாஸ் அப்படி ஒரு படம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்க்கு வருவோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பக்கா லவ் ஃபிலிம். அண்ட் தென் அந்த லவ் பக்காவாக இருக்கும். அது ஸ்டார்டிங்லேருந்து அந்த எண்டிங் வரைக்கும் அந்த ருக்மிணின்ற கேரக்டர் அவங்க அதாவது எப்படி சொல்கிறது, நம்ம ஸ்க்ரீனில் வந்துட்டு கிராப் பண்ணிப்பாங்களா அவங்களுக்கான போர்ஷனை. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவங்களுக்கான போர்ஷனை அவங்க ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்து அந்த எமோஷனை நமக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ரியலி அந்த எதற்கா மறுபடியும் அப்படியே என் ஹார்ட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த டார்லிங்க்கு ஃபைட் பண்ணும்போது கோவம் வந்துச்சு. அந்த மாதிரி தான். ஸோ வந்துட்டு இப்படி ஒரு ஹீரோ பண்ண முடியுமான்ற கேள்விக்கு முன்னாடி ஹீரோ எப்படி வேணால் பண்ணலாம். ஃபிக்ஷனால் எதுவுமே முடியும், லைஃபால் தான் எதுவுமே முடியாது, ஓகேவா? அதனால் வந்துட்டு அவன் விண்வெளிக்கு போய் சேட்டனை கொண்டாது பூமியில் வச்சா கூட அந்த பொண்ணுக்காக காதல்னு காட்டினானா அது நடக்கும், ஓகேவா? உன்னால் முடியாதுன்ற வைத்தறிச்சதான் இதை நல்லா இல்லைன்றேன். சப்போஸ் உன்னால் முடியும்னு சொன்னால் நீ கோழையாக தான் யோசிப்ப, ஓகேவா? கோழையாக இருப்பேன்னு அர்த்தம். சப்போஸ் யாராலையாவது முடியுது, உன்னால் அந்த விஷயம் முடியலன்னும் போது நீ அங்கே கோழை ஆகிடுவேன். அது நடக்கவே நடக்காதுன்றதுனால தான் இதை நீ வந்துட்டு நல்லா இல்லை ஓவர் கதைன்ற, புரியுதா? அதனால் படம் நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது. டாட். ஸோ ஃபைனலி ரெட்ரோன்ற படம் வந்துட்டு ரொம்ப எல்லாருமே ஃபேமிலி என்டர்டெய்னராக உட்காந்து பார்க்கக்கூடிய படம். ஸோ கமர்ஷியல் வைஸில் எந்த விதத்துலேயும் நம்மளுக்கு போர் அடிக்காத ஒரு படம். அதுக்கப்புறம் மேக்கிங் வைஸில் சந்தோஷ் சுப்ராஜ் கார்த்திக் சுப்ராஜ் ஹேட்ஸ் ஆஃப், அவரோட பீக்கை காட்டியிருக்காரு ரெட்ரோ மூவியில். பிகாஸ் வந்துட்டு ஒரு படம் கண்டிப்பாக அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்கன்றத அந்த படம் காட்டும், அவங்க வந்து சொல்ல வேணாம், ஓகேவா? அந்த படம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்கன்றத அவங்க வாய் திறக்காமலே பார்க்குறவங்களுக்கு தெரியும். நாட் ஆஸ் அ சினிமா லவர்ஸ், ஒரு படம் கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்கன்றது ஒரு எளிய மனிதன்லேருந்து ஒரு சினிமா லவராக இருக்கட்டும், ஒரு டைரக்டராக இருக்கட்டும், அந்த சீட்டில் தேட்டரில் போயிட்டு அந்த சீட்டில் உட்காடுறவன அந்த படத்துக்காக 2.5 மணி நேரம் கொடுத்தானா ஒரு நல்ல படம் எப்பொழுதும் பாராட்டப்படும். அதுபோல் ரெட்ரோவும் ஒரு நல்ல படமாக அமைஞ்சதுக்கு அந்த டீமுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் தென் தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த கண்டென்ட்டை பற்றி பேசுவோம். ஸோ பாய். உண்மையை சொல்கிறோம்.